சிவகங்கையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட முதல்வர் ஸ்டாலின் ஆளே இல்லாமல் காலிச்சேர்கள் முன்பு உரையாற்றிய வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதனை பதிவிட்டு எதிர்த்தரப்புகள் முதல்வர் ஸ்டாலினை கலாய்த்து வருகின்றனர். குறிப்பாக துண்டுச்சீட்டை பார்த்து படித்தும் கூட முதல்வர் ஸ்டாலின் உளறி வருவதால் தற்போது பணம் கோட்டர் கோழி பிரியாணி கொடுத்து கூப்பிட்டாலும் கூட ஸ்டாலின் பேச்சை கேட்க திமுக தொண்டர்களை தயாராக இல்லை என கலாய்த்து வருகின்றனர். மேலும் முதல்வர் ஸ்டாலின் எது ஒன்றையும் சுயமாக சிந்திப்பதில்லை, அதிகாரிகள் சொல்வதை கேட்டுக்கொண்டு பொம்மை முதல்வராக இருந்து வருவதாகவும், குறிப்பாக சென்னையில் பெய்த கனமழையால் 10 நாட்களாக மக்கள் சோறுதண்ணி இல்லாமல் சிரமப்பட்ட போது கண்டுகொள்ளாத முதல்வர் ஸ்டாலின் தற்போது தேர்தல் பிரச்சாரங்களில் டீ குடிப்பது, செல்ஃபி எடுப்பதென போட்டோ ஷூட் செய்து கொண்டிருந்தால் மக்கள் மேலும் கோவப்படுவார்கள் என்ற அடிப்படை அறிவு கூட முதல்வர் ஸ்டாலினுக்கு இல்லை என்றும், இதன் காரணமாகவே திமுக பொதுக்கூட்டங்களை மக்கள் புறக்கணித்து வருவதால் காலிச்சேர்கள் முன்பு முதல்வர் ஸ்டாலின் உரையாற்றும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், மேலும் ஓட்டு கேட்டு செல்லும் திமுக வேட்பாளர்களை மக்கள் சரமாரியாக கேள்வி கேட்டு விரட்டியடித்து வருவதாகவும், கட்சியின் நலனை பற்றி சிந்திக்காமல் தன்னுடைய மகன் உதயநிதியின் நலனை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருந்தால் முதல்வர் ஸ்டாலினை திமுக தொண்டர்களை அடித்து விரட்டினாலும் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை என அரசியல் ஆர்வலர்கள் விமர்சித்து வருவதும் கவனிக்கத்தக்கது.